ஹாய் பசங்களா, எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அப்படிங்கறத நம்புறேன். நல்லா எழுதிருக்கீங்களா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். நானும் கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே ஓபன் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? 2025 என்னங்க 25 நான் அதுக்கு மேல செட் பண்ண முடியும் அப்படிங்கறது காட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோனே பார்த்தேன்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு முடிஞ்சு போச்சு. ஐயோ, இது வேற கொஸ்டின் பேப்பர் திரும்பி மாத்திட்டாங்க. ஓகே, ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வேற கொஸ்டின் பேப்பர், கொஞ்சம் தலைகீழ இருந்துச்சு. அதனால வேற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அதுல நான் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரிக்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுடா. ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் வச்ச கொஸ்டின் இதெல்லாம் பாரு, இதெல்லாம் புதுசான கிராஃப். இதெல்லாம் என்ன கிராஃப் எனக்கும் தெரியல. நம்மளும் உட்காந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி யோசிச்சாதான் ஆன்சர் வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் பாக்குறது. ஓகேவா? வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ 2025 என்னங்க அந்த லெவலுக்கு மேலேயும் நான் கொண்டு போக முடியும் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் தான் நான் பார்த்த பேப்பர்ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. ஃப்ரிக்ஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறுது. ஆப்வியஸ்லி பிசிக்ஸ்ல முடிச்சு விட்டாங்க. ஓகே, பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்னு சொல்ல. 2025 லெவல் இருக்க போகுது பிசிக்ஸ். கண்டிப்பா கட் ஆஃப் மார்க் தாராளமா குறையும். டோன்ட் வரி அபவுட் த கட் ஆஃப். சரியா? கட் ஆஃப் மார்க் வந்து பயங்கரமா இறங்க போகுது. பிசிக்ஸ் உண்மையில ஈஸியான பேப்பர் கிடையாது. இப்ப நான் லைவ்ல டிஸ்கஸும் பண்ண போறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து நானே உட்காந்து 1க்கு 4 தடவை யோசிச்சாதான் உண்டு. அந்த மாதிரி கூட வரும். ஒரு சில கொஸ்டினுக்கு எனக்கு நான் உனக்கு அப்புறமேல் தான் சால்வ் பண்ணி காட்டுற மாதிரி கூட வரலாம். ஓகே, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி கொஸ்டின் பார்த்து வைக்கல. சரியா? டீட்டெயிலாக பார்த்தா தான் அது என்னங்கிறது தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட், பிசிக்ஸ்க்கு டிஃபிகல்ட் சார். மற்ற சப்ஜெக்ட்க்கு சொல்லுங்க. மற்ற சப்ஜெக்ட்க்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மற்ற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. பிசிக்ஸ் ஓகே. சரியா? பிசிக்ஸ் ஓகே. பிசிக்ஸ் வந்து கஷ்டம், பார்த்தாலே தெரியுது. ஓகே, நான் என் ஒய்ஃப் பக்கத்துல தான் இருந்தேன். கொஸ்டின் வந்த 4 கொஸ்டின் பார்த்தேன்டா. அந்த 4 கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இதுல எப்படி இருக்கு? பாட்னி, ஜுவாலஜி அந்த பேப்பர்ல எப்படி இருக்கு? ஸோ ஒரு சில கொஸ்டின்ல டைரக்டாவும் கேட்டிருந்தாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு சில கொஸ்டின் டைரக்டா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒர்க் டன் டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வர மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா மற்ற சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இண்டக்டர் சீரிஸ்ல கனெக்ட் பண்றேன், பேரல்ல கனெக்ட் பண்றேன். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஆப்வியஸ்லி நோ டவுட் அட் ஆல் கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம். 2024, 2026 அதெல்லாம் மறந்துடுங்க. 2025 கட் ஆஃப் அளவுக்கு பிசிக்ஸ்னால அடி வாங்கும். மற்ற சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? ஈஸியா, மாடரேட்டா, டிஃபிகல்ட்டா எப்படி இருந்துச்சு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம்? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை டிஃபிகல்ட். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு மற்ற சப்ஜெக்ட்க்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த இதை நான் லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். லைவ்ல கண்டினியூ பண்ணுவோம்.